திருப்பாவை திருவெம்பாவையினுடைய பாடலுடைய பொருளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை திருவெம்பாவை இதனுடைய பொருளை சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம். 33 கோடி தேவர்கள், இந்த 33 கோடி தேவர்கள் மார்கழி மாதத்தில் இருந்து வழிபாடு செய்கிற பொழுது நாமும் அவர்களோடு சேர்த்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். இது மற்ற மாதங்கள்ல கிடைக்காது. தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய பெரிய ஒரு வாய்ப்பு. நேற்றைய தினத்தில் திருப்பாவை பார்த்தோம். இன்றைய தினத்தில் திருவெம்பாவை 7வது பாடலாக அன்னே இவையும் சிலவோ பல அமரர் முன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சிறான் சின்னங்கள் ஏற்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அறையன் என் அமுதை என்றெல்லாமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னும் துயர்தியோ வண்ணெச்சே பேதையான் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேரோ என்பாவாய். இது சொல்லுகிற பொழுது சொல்றார், அண்ணே தாயே, நாங்கள் இதுகாரும் கூறியவை கொஞ்சம். இந்த சிவபெருமானுடைய பெருமை இருக்கே, அதை வாயால சொல்ல முடியாதான். ஏன்? 1000 நாம் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா அடியவர்கள் நாங்கள் எல்லாம், அந்த அடியார்கள் எப்படி இறைவனுடைய பெருமையை சொல்ல முடியும்? தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று சொன்னார். ஆனா அந்த தொண்டருக்கு உள்ள இதயத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை 1000 நாம் படைத்த, ஒரு நாள் படைச்ச நம்மாலெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப 1000 நாம் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா அப்பேற்பட்ட சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய மாதமாக நேற்றைய தினத்தில் சொன்னோம். நீ வந்து எழுப்புவாய் என்று சொன்னாய். ஆனால் இப்பொழுது இன்னும் என்னுடைய தூங்கி கொண்டு இருக்கிறார். அது சொல்லுகிற பொழுது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் முன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சிறான் சின்னங்கள் ஏற்ப சிவன் என்றே வாய் திறவாய். நமக்கெல்லாம் எது தெரியுமோ தெரியாது. சிவான்னு சொல்லலாம், சிவாய நம அப்படின்னு சொல்லலாம், ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். இதை சொல்லுகிற பொழுது நமக்கெல்லாம் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்குமா? நோய் போகுமா? வேலை கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? வீடு பேரு கிடைக்குமா? இக வர சௌபாகியத்தை தருவார். இந்த லோகத்துக்குரிய சுகத்தையும் தருவார், பரலோகத்துக்குரிய சுகத்தையும் தருவார். யாரு? சிவான்னு 2 எழுத்து நாமத்தை சொன்னார். 2 எழுத்து அந்த சிவா என்கின்ற நாமத்தை சொன்னார். இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கணும். என்னானை என்னறையன் இன்னமுது என்றெல்லாமும் சொன்னோம். இவ்வளவு நாங்க சொன்னோம். வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்சே. ஏன்னா மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. கோயிலுக்கு போனோம் நினைப்போம், சுவாமிய வணங்கணும் நினைப்போம். ஆனா நினைத்து கொண்டே படுத்து கொண்டிருந்தால் போக முடியாது. அப்ப என்ன, எடுத்தோமா குளிச்சோமா, ஆடை தூய்மையான ஆடையை உடுத்தணுமா, முதல்ல ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு புறப்பட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம், இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு இருக்கக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனம் இருந்தால் இறையருள் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மார்கழி மாசம் அவ்வளவு உடம்பு வந்து சுகமா இருக்குமா? இந்த சுகமா இருக்கிற பொழுது ஆண்டவனை வணங்குறாங்களா? இதுதான் கேள்வி. அங்க இப்ப எல்லாரும் காலையில எழுந்து மார்கழி மாசத்துல
ஒரு 4:30 மணியிலிருந்து ஒரு 5:30 மணிக்குள்ள விளக்கேற்றணும். யார் ஏங்குறா எழுதுகிறது 8 மணி 10 மணி. கோலம் போடணும்னா இரவே போட்டு வச்சிடறாங்க. இப்பெல்லாம் இரவே போட்டுறாங்க. விடிய காலையில எழுந்து போடுறது. பனி பெய்யுது, யாரு ஜலதோஷம் முடிச்சுக்கும், ஜுரம் வந்துடும். ஆனா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு பகவான் சொல்லுகிறார். மார்கழி மாதத்தில் தான் திருவாதிரை வருகிறது, வைகுண்ட ஏகாதசி வருகிறது. 2 கடவுளுமே நமக்காக இன்னொருடை சுரப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நாம விடியற் காலை பொழுது எதற்காக எழுந்து சொல்றாங்க? அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து அந்த கோலம் போடுகிற பொழுது சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கே, அது மார்கழி மாசத்துல மட்டும்தான் தூய்மையா கிடைக்குமா. மற்ற மாசத்துல எல்லாம் கிடைக்காதுன்னா கிடைக்காது. இந்த பியூர் காற்றுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி நம்ம சொல்லும் பொழுது பியூர் நெய் வேணும், பியூர் பட்டு வேணும், அதெல்லாம் தான் நமக்கு தெரியும். ஆனா காற்று என்கின்றது தூய காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் விடியற் காலை பொழுது, அதுவும் மார்கழி மாசத்துல தூய்மையா கிடைக்கலாம். அது ஏன்? இப்போ நம்ம இங்கிருந்து எல்லாம் திருவண்ணாமலை தலத்துக்கு போய் கிரிவலம் வருவாங்க. பௌர்ணமி நிலவு அன்றைய தினத்துலதான் கிரிவலம் வருவாங்க. ஆனா பெரும்பாலும் எதற்காக என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது. எல்லாம் போறா, நானும் போறேன். ஒரு முறை ஆதிசங்கரர் காசிக்கு போனார். பக்கத்துல இருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் கங்கையை பார்த்த உடனே எல்லாம் குளிக்க போயிட்டான். இந்த கையில வச்சிருந்த கமண்டலத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையா. இந்த கமண்டலத்தை யோசித்து பார்த்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மணலை தோண்டி அந்த மணலை கமண்டலத்தை புதைச்சிட்டு அதுக்கு மேல அடையாளத்துக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டார். ஒரு குச்சி நட்டார். வந்தா நம்ம எடுத்துக்கலாம், இந்த இடத்துலதான் கமண்டலம் இருக்கும் என்பது ஊர்ஜிதம். இது தொலைவில் இருந்து சில பேர் பார்த்தா, ஓ காசிக்கு வந்தா கமண்டலம் வாங்கி மணலை தோண்டி அதுல பூமியில புதைத்து வைத்து விட்டு அதுக்கு மேல ஒரு குச்சி நடணும். ஏன் எதுக்குன்னு யாருக்கும் யோசிக்கல. ஏன்னா நம்ம மக்களுக்கு எல்லாம் முன்னாடி யாராவது ஏதாவது பண்றாருன்னா நாமளும் பின்னாடி பண்ணிடணும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்குரிய தாற்பயமோ இல்ல அதுக்குரிய பொருளோ இல்ல அதுக்கு என்ன வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் என்ன திருவருள், அது எதுவும் தெரியாது. இப்ப போனவர் எல்லாம் ஒரு 10 பேர் கும்பலா போயிட்டா அவங்க நட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு முன்னாடி வந்தவர் அப்படிதான் செய்தாருங்க, நாமும் அப்படிதான் செய்யணும். இப்படியே போய் அந்த மணல் பகுதி மொத்தமும் ஒரு குச்சி நட்டு வச்சு, இப்ப அந்த மகான் குளித்து விட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான குச்சி இருக்கு. என்னையா இந்த ஆயிரக்கணக்கில் இருக்க குச்சி, இது எது என் கமண்டலம் எங்க தெரிஞ்சுக்கிறது? அப்ப அங்க ஒருத்தர் பூமியை தோண்டி கமண்டலத்தை உள்ள வைக்கிறார். போனா அந்த மகான் கேட்டார், ஏன்பா இது என்ன சுவாமி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இல்ல தெரியாது. இல்ல காசிக்கு வந்தா குளிக்கிறதுக்கு, கங்கையில குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கமண்டலம் வாங்கிக்கணும். அந்த கமண்டலத்துல குழியை தோண்டி பூமியை தோண்டி அது உள்ள வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு குச்சியை நட்டுறணும். சுவாமி நீங்களும் ஒரு கமண்டலம் வாங்கிட்டு போகணும். எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இது பரவிடுச்சு. அப்படிதான் நம்ம பக்தியும் பரவிட்டு இருக்கு. எது சரியோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதை நம்ம முன்னோர்கள் சொன்னார்களோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா எதெல்லாம் இப்ப புதுசா வருதோ, யாரெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஒருவேளை அதை செய்தாலாவது நமக்கு திருவருள் கிடைச்சிடுமா? நம்ம முன்னோர்கள் அனுபவிக்காமல் எதையுமே செய்யல, எந்த வழிபாடும் கிடையாது. அனுபவிச்சு ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், சொன்னோங்கே தெவ்வேரா இன்னும் துயிலுதியோ வண்ணன் சேர்ந்தார். முன்னாடி என்ன செய்யறாங்கன்றது இல்லை, அந்த இறை நாமத்தை சொன்னால் நமக்கு திருவருள் என்று சொல்லக்கூடியது கிடைப்பது திண்ணம். அதை தவிர நமக்கு வேற எதுவும் கிடைக்காதான்னு இல்லை, எல்லாம் கிடைக்கும். அவ்வளோ சிறப்புக்குரியது.
அந்த வழிபாடு செய்கிற பொழுது விடியற்காலை பொழுது இப்பொழுது விட்டா திருப்பி கிடைக்காது. அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த மார்கழி மாசம் நம்ம காத்துன்னு இருக்கும். ஆனா அந்த கோலம் போடுகிற பொழுதே நமக்கு தூய காற்று, ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு கோலம் போடுறது. அந்த வாசற்படியில ஒரு 2 விளக்கேற்றுவாங்க. எல்லாருமே தலை வாசற்படியில ஒரு 2 விளக்கேற்றுவாங்க மார்கழி மாசம். எதற்காகன்னா இந்த மார்கழி மாசத்துல எல்லா வீடுகளுக்கும் இந்த 33 கோடி தேவர்கள் வந்துட்டு போவாங்க. எதுக்குன்னா இந்த வீட்டுல அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, உப்பு இருக்கா, மிளகா இருக்கா, புளி இருக்கா எல்லாம் கேட்கணும். இன்னொன்னு ஆரோக்கியமா இருக்காங்களா, இன்னொன்னு இங்க குழந்தை செல்வம் இருக்கா, கல்யாணம் ஆகியிருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க என்ன குறை இருக்கு, இந்த குறையை நிவர்த்தி செய்யலாம், அதற்கு இவர்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறார்கள். முயற்சி என்ன பண்ணியிருக்காங்க? ஒண்ணுமே இல்லைனாலும் வாசற்படியில ஒரு 2 விளக்கு, ஒரு கோலம் போடணும். அப்படி அந்த ஒரு கோலத்தை போட்டு வாசற்படியில ஒரு 2 விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா அந்த 33 கோடி தேவர்கள் பார்ப்பதற்கு மங்களகரமா இருக்கு. அவங்க வந்ததும் பார்ப்பாங்க. வாசல் நிறைய செருப்பு, ஆமா எதை விடணுமோ அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்றது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட கோலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கழுவி தள்ளாம ஒன்றும் செய்யாம நம்ம பாட்டுக்கு அவங்க வர்ற நேரத்துல தூங்கிட்டும் இருந்தோம்னா இந்த வீட்டுல நிரந்தரமா மூதேவி வாசம் செய்யட்டும்ட்டு வாழ்த்திட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்காது? ஸ்ரீதேவி என்கின்ற கடாட்சம் கிடைக்காது. அப்போ வறுமை வரும், நோய் வரும், இதெல்லாம் வரும் என்பதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல மட்டுமாவது நாம எல்லாம் விடியற் காலையில எழுந்து ஒரு 2 விளக்கேற்றி வச்சுட்டு அந்த இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது என்ன, வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ கண்ணெஞ்சே பேதையர் போல் வாழா கிடத்தியா. நெஞ்சம் இருக்கு பாருங்க, அது சரியா இருக்கணும். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக எழுந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனதோடு படுக்கிறதுக்கு முன்கூட்டியே இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கு எழுந்திருக்கோம்னா எழுந்துடும். ஆமா போ, கோலம் போட்டு என்ன வாரிக்கிறாங்க, கோலம் விளக்கேற்றவங்க எல்லாம் என்னத்தான் சாதிச்சாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் வந்துட்டதுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்க இருக்க தாயே, நாங்கள் இதுகாரும் கூறியவை கொஞ்சமோ, இறைவன் தேவர்களால் வணங்கத்தக்கவன், பலரால் நினைக்கத்தக்கவன், நினைத்து பார்த்தாலும் அவன் திருவடி கிடைக்காதவன். தேவர்கள் எல்லாம் பாருங்க 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் தவம் பண்ணிப்பான். இந்திரன் 1000 வருஷம் சீர்காழியில தவம் பண்ணியிருக்கான். சீர்காழியில இந்திரன் தவம் பண்ணி 1000 வருஷம். காசியம்பதியில சனி பகவான் 1000 வருஷம் தவம் பண்ணியிருக்கார். திருமாலாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலை தலத்துல 1000 ஆண்டு காலம் தவம் செய்திருக்கிறார். அதே போல பிரம்மா தவம் செய்திருக்கிறார். அப்ப எல்லாம் தவம் பண்ணி இருக்கிறாங்க. யாரை பார்ப்பதற்கு? இந்த இறைவன் சிவபெருமானை பார்ப்பதற்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா காட்சி கொடுக்கல. ஆனா நாம கூப்பிட்டா வந்துடுவார். ஏன்? அடியார்களுக்கு 1000 ஆண்டு காலம் ஆயுசு கிடையாது. 40 தான்னா நமக்கு எல்லாம் போனஸ், 50 தான்னா டபுள் போனஸ், 50 போச்சு 60 தான்னா ட்ரிபிள் போனஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்பெல்லாம். ஏன்னா எப்போ யமன் வருவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. வாராதக அந்தகா வந்தபோது உயிர் வாங்கக்கூடிய ஒருவன். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த யமன் வருகிற பொழுது பாசக்கயிறை போட்டு நம்ம எல்லாம் தர 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 தரன்னு இழுத்துட்டு போவானோ. அப்ப எது உதவும்? பகவான் நம்ம எவ்வளவு நேரம் கோயில உட்கார்ந்துருந்தோம். மார்கழி மாசம் எவ்வளவு நேரம் பூஜை செய்தோம். இந்த மார்கழி மாசத்தில் எவ்வளவு நேரம் இறை நாமத்தை சொன்னோம். இந்த மார்கழி மாசத்தில் எவ்வளவு நேரம் இறைவனை பூஜை செய்தோம். அவனுடைய வரலாறுகளை எவ்வளவு கேட்டோம். என்ன, நம்மளால எல்லாராலையும் வரலாறு படிக்க முடியாது. நம்மளால படிக்க முடியாது. எந்த இடத்துல படிக்கிறாங்களோ அந்த இடத்துல கேட்கணும். அப்ப இதெல்லாம் எப்ப கேட்டிருக்கோம்?
இதையெல்லாம் புண்ணிய கணக்குல எழுதி வச்சுப்பாரு. யமதர்மராஜாவினுடைய கணக்கு பிள்ளை சித்திரகுப்தர்னு பேர். காஞ்சி மாநகரத்தில் அவருக்கு கோயில் உண்டு. அந்த உலகத்திலேயே யமதர்மராஜாவினுடைய கணக்கு பிள்ளைக்கு கோயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா காஞ்சிபுரம். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த சித்திரகுப்தர் எழுதி வச்சிருப்பாரா, பூஜை எவ்வளவு நேரம் பண்ணாங்க, எவ்வளவு நேரம் கோயில் இருந்தாங்க, எவ்வளவு நேரம் திருநாமத்தை கேட்டாங்க, எவ்வளவு நேரம் சொல்லப்பட்டது, எத்தனை புராணங்கள் கேட்கப்பட்டது, இறை பெருமையை தன்னுடைய நாவால் எவ்வளவு நேரம் சொன்னார்கள், இதை எல்லாவற்றையும் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போகிற காலத்துக்கு இதுதான் பயன்படும், வேற எதுவும் பயன்படாது. நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து வராது, பின்னாடி இதெல்லாம் வராது. அதனால இங்க சொல்றார், வண்ணெஞ்சே பேதையார் போல் அறிவிலிகளை போல் படுத்து கிடக்காது. அறிவில்லாதவர்களை போல இந்த மார்கழி மாசத்துல தூங்கி கிடக்காது. ஏன் தூங்கணும்னா நம்ம வாழ்க்கையே போயிடும். அவர் தூக்கத்தை விடுத்தவர் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை சாதிப்போம். தூங்கிக் கொண்டே இருந்தோம்னா எதையுமே நம்மால சாதிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், வன்னெஞ்சே பேதையார் போல் வாலா கிடத்தியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெஞ்சம் என்கின்றதன் மூலியமாக இறைவனை வழிபாடு செய்யலாம். ஒண்ணு. இன்னொன்னு வன்னெஞ்சம். அப்பன்னா இந்த சும்மா அறிவில்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்லு கட்டேம்பாங்க. திருப்போரூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பனைமரத்தினால் ஆன முருகப்பெருமான் மூலவர். அவருக்கு சந்தனாதி தைலம் என்கின்ற ஒன்றும், குங்குமப்பூ, பச்சை கருப்பூரம் இதை வச்சு நல்ல அதை மைய அம்மியில வச்சு அரைச்சிட்டு அதை காப்பாக பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா முழுக்க முழுக்க கட்டையினால் ஆனவர். அதே மாதிரி பாண்டவர்கள் கட்டையினால செய்யப்பட்டிருப்பாங்க. திரௌபதி அம்மாவை கட்டையினால செய்திருப்பாங்க, அத்தி மரத்தினால் செய்திருப்பாங்க. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடியும் செய்த கட்டை சிலைகள் இன்னைக்கும் இருக்கு. அந்த கட்டை சிலைக்கு தான் ஊர்வலம் கொண்டு போவாங்க. எல்லா சிலைகளையும் ஊர்வலம் கொண்டு போவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த வன்னெஞ்சேன்றார் இல்லையா, அது மாதிரி நம்ம மனதில் இறை வழிபாடு இல்லைன்னா இந்த நெஞ்சம் வன்மையா மாறி போயிடுவோம். அப்படின்னா என்னதை பார்க்க மாட்டோம், நல்லதை பார்க்க மாட்டோம், நல்லதை கேட்க மாட்டோம், நல்லதை சிந்திக்க மாட்டோம், நல்லதை செய்ய மாட்டோம், நல்லதை சொல்லவும் மாட்டோம். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்ப்புரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார், பேசுற வார்த்தை கூட நல்ல வார்த்தையா இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இறை வழிபாடு இருந்தால் மனசாட்சி என்கின்ற ஒண்ணு இருக்குமா. அப்ப என்ன பண்ண மாட்டோம், பாவங்கள் அதிகமாக செய்ய மாட்டோம். அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், வன்னெஞ்சே பேதையார் போல் பாலா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் என்பார். விதவிதமா படுத்து தூங்காது, இக்காலம் போனால் எக்காலம் வாய்க்குமோ. இறை நாமத்தை சொல்லுவதற்கு ஏற்ற ஒரு காலம் மார்கழி மாதம், இறைவனை பூஜிப்பதற்கு ஏற்ற ஒரு காலம் மார்கழி மாதம், இறைவனை சிந்திப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். அப்போ நம்மள எவ்வளவு பாடணும், எவ்வளவு பேசணும், எவ்வளவு இறை நாமத்தை காதால் கேட்கணும். ஏன்னா இப்பெல்லாம் எதையோ இந்த செல்போன்ல காதுல எதையோ போட்டுட்டு எதையோ கேட்கணும். இதெல்லாம் பின்னாடி வருமான வராது. இன்னொன்று, இப்பிறவியில் சேர்த்து வைக்கக்கூடிய திருவருள் தான் அடுத்த பிறவியில் இன்ன பிறவி தர வேண்டும் என்று இறைவன் நினைப்பார். என்ன அபயவிராட்டி சொல்றாரு, அரிது அரிது மாரடிகாய் பிறத்தல் அரிது, பூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அதை விட அரிதுன்னா. அப்போ அடுத்த ஒரு ஜென்மத்தில் மனித பிறவியாக நாம பிறக்க வேண்டுமானாலும் இறை வழிபாடு தேவை. சரி, பிறவியே வேண்டாம், இறை வழிபாடு தேவை. சரி, பிறந்தால் சுகமாக வாழணும். ஏன்னா கொடிது
இளமையில் வறுமை கொடியது. சாப்பிடுற வயசுல சாப்பாடு இல்லைன்னா பிரச்சனை, உடுத்துற வயசுல உடை இல்லைன்னா பிரச்சனை, இருக்க வேண்டிய நேரத்துல வீடு இல்லைன்னா பிரச்சனை. அப்போ இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இது எல்லா நன்மையும் தரவல்லது சிவனாகும். எல்லா நன்மையும் தரவல்லது சிவனாகும். அப்போ நாம காலையில விடியற் காலையில எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை, அங்கு இருக்கக்கூடிய இறை நாமத்தை, எது தெரியுதோ தெரியாது, திருப்பாவை தெரியாது, திருவெண்பாவை தெரியாது, ஆனா எல்லாருக்கும் உள்ள இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னு தெரியும். அந்த இறைவன் நாமத்தை சொல்லணும்ன்றான். அதைதான் இங்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார். 8வது பாடல்ல சொல்றார், கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கெடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேரோர் எம்பாவாய். சொல்ற பொழுது காலையில விடியற் காலை பொழுது கோழி கூவுது. எதற்குன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த கோழி சொல்லுது குகா குகா குகா. குகான்னா முருகப்பெருமானுடைய நாமம்னு அர்த்தம். ஏன்? கோழி கொடியன். சூரபதமனை வதம் செய்கிற பொழுது சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாறுச்சு. ரெண்டும் மாறுச்சு. அப்படி அந்த எஃகு மாமரமாக இருந்தது இரண்டா குழந்து ஒரு கொடியாகவும் ஒரு வாகனமாகவும் மாறுது. அப்போ அந்த கோழி சொல்லுகிறதா, தன்னுடைய மொழியில் தன்னுடைய பாஷையில் இறைவனை நான் வழிபாடு செய்கிறேன். இப்பிறவியில் நான் கோழியாக பிறந்து விட்டேன். அடுத்த ஒரு பிறவி இருக்குமானால் உயர்ந்த பிறவி கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருப்பார். நாரத மகரிஷி போய் ஒரு முறை பிரம்மா கிட்ட கேட்டார், சுவாமி, இந்த சிவநாமம் உலகம் முழுவதும் ஒழிக்குதே, இந்த நாராயண நாமம் உலகம் முழுவதும் ஒழிக்குதே, இந்த நாமத்துக்கெல்லாம் என்ன பலன்? நான் சொல்றது செய்தியா நாரதான்னு? பிறகு உனக்கு பலன் என்னன்னு தெரிஞ்சிடும். என்ன சுவாமின்னா, மலத்தில் சில புழுக்கள் வண்டுக்கள் இருக்கும், அதுகிட்ட போய் நீ சிவான்னு சொல்லு இல்ல நாராயணான்னு சொல்லு. நேரா போனார், மூப்பை பிடிச்சிட்டு போய் அதுகிட்ட போய் சொன்னார், நாராயணா சிவா அப்படின்னு. சிவாய நம்ம சொன்ன அடுத்த வினாடி அது செத்து போச்சு. கேட்டதும் செத்து போச்சு. சிவ சிவா இது என்ன? இது நான் சொன்ன உடனே அது செத்து போச்சு. அது புழுதான், இருந்தாலும் செத்து போச்சு. சரின்னு வந்துட்டேன். வந்தவர் சொன்னார் பிரம்மதேவர்கிட்ட, சுவாமி செத்து போச்சு சுவாமி. சரி போனா போது விடு. அது இன்னொரு இடத்துல சொல்ற, ஒன்னும் இல்ல, அதே நாமத்தை கிளியிடத்தில் போய் சொல்லு. ஒரு கிளி இடத்துல போய் சொல்றார், நாராயணா சிவா சிவநாராயணா சொன்னார். சொன்ன உடனே அடுத்த வினாடி அந்த கிளி சொல்லுது. மறுபடியும் ஓடி வந்து சொன்னார், சுவாமி நல்ல வேலை அந்த கிளிக்கு சொந்தக்காரர் அங்க இல்ல, நான் சொல்ற நேரத்தை பார்த்து இந்த பாவம் என்ன சும்மா விடாதுன்னு. பாவம் என்ன சும்மா விடாது. சரி, அடுத்து பார்த்தார், அங்கிருந்து புறப்பட்டு நேரா போனார். நேரா எங்க போன? மறுபடியும் நாரத மகரிஷி பிரம்மதேவர்கிட்ட போனார். பிரம்மதேவர் இடத்துல போன உடனே, இப்ப சுவாமி என்ன, அந்த கிளியும் செத்து போச்சு சுவாமி. சரி போனா போது விடு. அடுத்து என்ன, ஒரு பசுமாட்டு கிட்ட போய் சொல்லு. அந்த பசுவினிடத்தில் போய் சொல்ற, சிவ நாராயண சங்கர நாராயண சொன்ன. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தேன்னா அந்த பசு இருந்தது. உடனே ஓடி வந்தவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரா? இது என்ன? இது
3 இடத்துல சொன்ன 3 இடத்துலயுமே இறந்து போயிட்டது. இவ சொல்ற 3 இடத்துலயுமே இறந்து விட்டது. சுவாமி இதுக்கு மேல எங்கேயும் என்ன அனுப்பிச்சு விட்டு எங்கேயாவது கொண்டு போய் நான் சிக்கல்ல மாட்ட வச்சிடாதீங்க. சரி போனா போது கடைசியா ஒரே ஒரு இடத்துல போய் சொல்லலாம். இந்த நாட்டினுடைய மன்னன் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையினுடைய காதுல போய் சொல்லு, சங்கர நாராயணா சொல்லு. நேர இங்கிருந்து போனார். சுவாமி இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கேஸ் பதிவாகாது, ஆனா இப்ப சொன்னா கேஸ் கண்டிப்பா பதிவாகிறது மட்டும் இல்லை, என் தலையே போனாலும் போகும். இல்ல போய் சொல்லி பாருங்க, ஒன்னும் ஆகாது போன. நேரா இங்கிருந்து போனார். மன்னர்கள் எல்லாரும் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல தொட்டில போட்டு அவங்க வரவங்களை வரவேற்பு கொண்டு இருக்காரு. அந்த நாரதர் போனார். சங்கர நாராயணா. இந்த குழந்தை சிரிச்சுட்டு சொன்னது, சுவாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. ஏன்? மலத்தில் இருக்கக்கூடிய முன் ஜென்மத்துல ரொம்ப பாவம் பண்ணிட்டு, அந்த பாவத்தினால எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? மலத்தில் இருக்கக்கூடிய பண்டா பிறந்துட்டேன். அங்க சங்கர் நாராயணா சிவாய நம நாராயணான்னு சொன்னீங்க பாருங்க, பிறவி முக்தி கிடைச்சி பெரிய பதவி கிடைச்சது, கிளியா பிறந்த. அங்கேயும் சொன்னீங்களா, அங்கிருந்து நேரா பசுவாக பிறந்த. பசுவின் இடத்தில சொன்னீங்களா, அங்கே இருந்து இப்ப மன்னனுக்கு மகனாக பிறந்திருக்கிறேன் சுவாமி. பேர்பட்ட பாக்கியம் கொடுத்தது அந்த நாமம் தான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு நாமெல்லாம் நாமாவளி சொல்லணும்னு. ஒரு புழு, ஒரு பெரிய புழு, ஒரு பெரிய புழுவாக இருந்தது, கிளியா மாறிச்சு. கிளியா மாறியது பசுவாக மாறியது. பசுவா இருந்தது என்னவா போச்சு? மன்னனுக்கு மகனாக. அப்போ ஒரு நாமாவளிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குமே, ஆனால் நம்மள எவ்வளவு சொல்லலாம், நம் கர்ம வினைகள் எவ்வளவு தொலையும். அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், வண்ணெஞ்சே பேதையார் போல் வாழா கிடத்தியன் இன்னும் துயிலதியோ பரிசீலோர் என்பாவாயினார். அடுத்து சொல்றார், கோழி சிலம்பே சிலம்பும் குருகு எங்கும். அப்போ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது கோழிகளே கூவுகிறது. அப்போ எதுக்கு சொல்லுது? அதனுடைய மொழியில் இறைவனை வணங்குதான். ஏன் வணங்குது? இறைவா, இப்பிறவியில் நான் கோழியாக அவதாரம் செய்திருக்கிறேன். நான் பிறந்திருக்கக்கூடிய எனக்கு ஒண்ணு சந்ததி வளரணும், இன்னொன்னு தினமும் எனக்கு உணவு கிடைக்கும். எல்லா ஜீவன்களுக்கும் ஒண்ணு உணவு, இன்னொன்னு உறக்கம். இது 2 தான் இருக்கும், வேற இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த 2 தான் இருக்கும். அப்போ இங்க சொல்லும் பொழுது கேட்கிறார், என்ன சொல்றார்? கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் எழில் இயம்பும் வெண் சங்கு எங்கும். இந்த சங்கு நாதம் எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். அது எப்படி ஒலிக்கும் அப்படின்னு கேட்டா, சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவன் இந்த பகவான் அவதாரம் செய்த பொழுது அவருடைய வேர்வை துணியிலிருந்து அவதாரம் செய்தவன். பிருந்தா என்கின்ற ஒரு பெண் இருந்தார். அங்க இந்த பெண்ணை அந்த சங்கசூடன் விரும்பினார். கோபிஸ்திரிகளில் ஒருவர் அந்த பெண். அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பாமா ருக்மிணி என்று சொல்லக்கூடியவர்கள் இதை பார்த்த அடுத்த வினாடி, அப்படியெல்லாம் இந்த தவறெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் போய் மனித குலத்தில், நீ அசுர குலத்தில் பிறக்க கடவுது, நீ மனித குலத்தில் போய் பிறக்க கடவுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க சாபத்தினால். இவர்கள் இருவரும் பூமியில அவதாரம் செய்யறாங்க. துளசி என்கின்ற நாமத்தோடு அந்த பெண் அவதாரம் செய்யறாங்க, அந்த பிருந்தா. இவர் சங்கசூடனாக அவதாரம் செய்கிறார். இறைவனிடத்துல பல 1000 ஆண்டு காலம் இருவரும் தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்த பொழுது அப்போ பிரம்மா சொல்றார், அப்பா நீ முதல்ல யார பார்க்கலையோ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடு, அந்த பெண்ணு தான் உனக்கு ஏற்ற பெண். அப்ப சொல்றார், அதே மாதிரி இன்னொரு வரம் கொடுங்க சுவாமி. என்னது? என் மனைவி பதிவிரதாயோட எனக்கு மனைவியா வரணும், பதிவிரதா தர்மத்தோட மனைவியா வரணும். இன்னொன்று, அவள் பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று எனக்கு மரணம் வரணும்னு கேட்கிறார்.
இப்படி ஒரு வரம் வாங்கினான். இந்த வரம் வாங்கி அடுத்த வினாடி சங்கசூடன் பார்க்கிறான், ஒரு தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி தானே நாடை ஆள்கிறான். இந்த அம்மாவாக இருக்கக்கூடியவள் அங்க தவம் பண்ணிட்டு வருகிற பொழுது அவ என்ன பண்றான்னா ஒரு வரம் வாங்குறான். என்ன வரம்? நாராயணரே எனக்கு கணவனா வரணும், கிருஷ்ணனே எனக்கு கணவனா வரணும்னு இந்த அம்மா வரம் வாங்கிட்டான். இப்போ இந்த அம்மாவை முதல்ல பார்க்கிறார். பார்த்த உடனே சங்கசூடன் சொல்லுகிறார், வாதம் வருகிறது, நீ நான் மனித பிறவி, நீ அசுர பிறவி, ரெண்டு பேருக்கும் கல்யாண பொருத்தம் குல பொருத்தம் இல்லைன்னா உங்க குலம் எது, உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டார். எனக்கு குலதெய்வம் முருகப்பெருமான். உங்க முருகப்பெருமானே எதை தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிறார்? புறத்தையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ குலம் மாத்தி தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால சொல்றேன், குலம் என்பது அல்ல, மனம் இருமனம் ஒத்து போனால் குலம் தேவையில்லை, கோத்திரம் தேவையில்லை. மனம் இருமனம் ஒத்து போயிடுச்சுன்னா என்ன தேவையில்லை? குலம் தேவையில்லை, கோத்திரம் தேவையில்லை. இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இவர் வற்புறுத்தினா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாம். துளசி தேவி இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், சங்கசூடனை கல்யாணம் பண்ணி. தினமும் பதிவிரதா தர்மம், ரொம்ப பதிவிரதா தர்மம். கணவனை எதிர்த்து பேச மாட்டா, பெண்டிற்கு அழகு. அவை விராட்டி சொல்றா, கணவனை எதிர்த்து பேசா பெண்டிற்கு அழகு. பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, நம்மளை விட வயசுல மூத்தவங்களை பெண்களை எதிர்த்து பேசக்கூடாது. ஆனா இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறதான் பழக்கமா வச்சிருக்கலாம். அதுவும் என்ன பேசினாலும் பேசலாம், அந்த அளவுக்கு தாயா இருக்கட்டும், அதே மாதிரி தந்தையாக இருக்கட்டும் எதிர்த்து பேசுறான். இப்பெல்லாம் பெரும்பாலும் அப்பமெல்லாம் பேசுறதே கிடையாது. பெண் பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு தான் பேசுதே தவிர அப்பமா பேசுறது, அந்த அளவுக்கு இப்பெல்லாம் போயிடுச்சு. அப்போ எதிர்த்து பேசாம கணவனுக்கு தொண்டு செய்கிறாள் அந்த அம்மா. அப்படி செய்து வருகிற பொழுது தேவர்களை சிறைப்படுத்தியதனால தேவர்கள் போய் சிவபெருமான் இடத்துல முறையிடுறாங்க. சிவபெருமான் பார்த்தார், காளி தேவியோடு முருகப்பெருமானோடு சங்கசூடன் இடத்தில் போய் என்ன பண்றாங்க? சண்டைக்கு போறாங்க. அப்படி சண்டைக்கு போய் அங்க சண்டை நடக்கும் பொழுது சிவபெருமான் சிவன் தான் இருப்பார். முருகப்பெருமானும் காளி தேவியும் தான் சண்டை போடுறாங்க. யார் இடத்துல? அந்த சங்கசூடன் இடத்துல சண்டை போடுறாங்க. 1000 ஆண்டு காலம் சண்டை நடக்குது. காளி தேவிக்கும் முருகப்பெருமானுக்கும் சங்கசூடனுக்கும். தேவி பாகவதம் படிச்சா இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை, பயங்கர சண்டை நடக்குது. சிவபெருமான் பார்த்தார், இன்னுமா சண்டை முடியல, இன்னுமா சண்டை முடியல. அப்போ ஒரு யோசனை வருது, இந்த நாராயணா நமக்கு கூடவே வரேன்னு சொன்னானே, இன்னும் ஆளை காணமே. என்ன நாராயணா? சுவாமி இங்கதான் பக்கத்திலேயே நிக்கிறேன். எத்தனை வருஷமா? 1000 வருஷமா இங்கதான் சுவாமி நிக்கிறேன். ஏன் எப்ப கூப்பிடுவீங்களோ தான், நீங்க தான் சொன்னீங்க, நான் கூப்பிட்டா வாங்க, நீங்க கூப்பிடவே இல்லை, நானும் வரவே இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிட்டாதான் எல்லாமே வரும். கூப்பிடலன்னா, கேட்கலன்னா, கேட்டா கூட இப்பெல்லாம் அம்மாக்கள் பால் கொடுக்கறது, குழந்தை அழுல சும்மா வாய்க்கு மூடுலாம் இப்பெல்லாம் பிள்ளைகளை. அப்போ அது ஓயாம அழுதுகிட்டே இருக்கும். இப்ப டிவி சீரியல பார்த்துட்டே இருப்பா, சும்மா இருக்கு சும்மா இருக்கு சும்மா இருக்கு. அதுக்கு பாலை கொடுத்தாதானே, ஏதாவது வயிற்றுக்கு கொடுத்தாதானே அது அழாம இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இங்க சொல்லுகிற பொழுது பார்க்கிறார், கூப்பிட்டால் வரும், கூப்பிடல நான் வரல, இங்கே நின்றுட்டு. சரி, இவனை கொல்லும் வித்தை என்னன்னா ஒண்ணும் இல்லை. அவன் வரம் வாங்கும் பொழுது என்கிட்ட என்ன வரம் வாங்குறான்னு, சங்கு இருக்குல்ல, அந்த சங்கை போட்டு ஒரு மாலை போட்டு இருக்கான். இந்த சங்கு என் கழுத்தில் இருக்கின்ற வரைக்கும், சங்கு மாலை என் கழுத்தில் இருக்கின்ற வரைக்கும் என்ன வரக்கூடாதான்? மரணம் வரக்கூடாது. கொடுத்தது நீதானே. இப்ப என்ன பண்றேன்னா, நீயே போய் அந்த சங்கு மாலையை வாங்கிக்கோ. கர்ணனிடத்துல எப்படி தான தர்மத்தை வாங்கினாரோ அதே போல சங்கசூடன் இடத்தில் சென்று பகவான் எம்பெருமான் கிருஷ்ணராக இருக்கக்கூடியவர், அப்ப வணக்கம் கிள வேதியரா போன சண்டை நடந்துருக்கு. அப்ப சொல்ற, என்ன வேணுமையா இந்த நேரத்துல வந்துக்கிறீர்? ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட யாச்சகம் வாங்கிட்டு போலான்னு வந்த, ஆனா நீ என்னன்னா இப்படி சண்டை போட்டு இருக்கே,
அதெல்லாம் சண்டை பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம், உனக்கு என்ன வேணுமோ கேள் தரேன்னு. நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். ஆனா கழுத்துல எதுவும் எனக்கு பெருசா தெரியல. கழுத்துல இருக்க சங்கு இருக்கே அந்த மாலை தான் பெருசா தெரியுது. அதனால இந்த மாலையை கொடுத்தா நான் போட்டுப்பேன். அவ்வளவுதானே, இந்தாங்கோ கைட்டி கொடுத்தார். இந்த சங்கு மாலை என்று என் கழுத்தில் இல்லையோ அன்னைக்குதான் எனக்கு மரணம் வரணும். இவர் கேட்டார இன்னொரு சூட்சமா இருக்கு. சங்கு மாலையை எவர் அணிந்து கொள்வாரோ அவர் சங்கசூடனாக மாறிடுவார். சங்கசூட வேஷம் வந்துடும். இப்போ இவர் கழுத்துல போட்டுக்கிட்டார். போட்ட அடுத்த வினாடி இங்க இருந்து புறப்பட்டார். இவர் இன்னொரு வரம் பிரம்மா கிட்ட வாங்கினார் இல்லையா, என் மனைவியினுடைய பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று எனக்கு மரணம்னு. இவர் 2 வரம் வாங்கியிருக்கிறது இல்லையா. இப்போ நேரா துளசி தேவி கிட்ட போனார் பகவான். ஏன்னா அந்த அம்மா வரம் வாங்கினது என்ன வாங்கினா, கிருஷ்ணனே எனக்கு கணவனா வரணும், கிருஷ்ணனே எனக்கு கணவனா வரணும்னு கேட்டார். இப்ப கேட்டதுனால அவ ஆசையையும் அவ தவத்தையும் அவனுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றணும், வரத்தை நிறைவேற்றணும். இன்னொன்னு சங்கசூடனும் இறக்க வேண்டும். இதற்காக இங்கிருந்து நேரா போனார் பகவான். போன உடனே பார்த்தாரா, சிவபெருமானை வென்று விட்டீர்களா, காளி தேவியை வென்று விட்டீர்களா, முருகப்பெருமானை வென்று விட்டீர்களா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் வந்திருக்கிற வேஷம் என்னது, சங்கசூட வேஷம். நாராயண வேஷத்திலே கிருஷ்ணர் வேஷத்திலேயே அவர் போகல. அவர் போயிருக்கிறது சங்கசூடனுடைய வேஷத்துல போயிருக்கார். அதனால இப்ப தெரியல அவருக்கு. நேரா போனார். ஆமாமா வென்று விட்டு. சரி எல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் வேற சண்டை போட்டுட்டு இருந்தார். களைப்பா இருப்பாருன்னா அந்த அம்மா அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போய் காலெல்லாம் அமுங்கி விட்டு கணவன் மனைவியாக அவர் நாராயணர் தொடுகிறார். யாரு, கிருஷ்ணர் தொடுறார். அந்த அம்மா தொடுகையில கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அந்த அம்மா பார்த்தா, நீர் யார், நீ யார்? இது என் கணவருடைய தொடுகை இல்லை, நீ வேறு யாரோ, அவர் வேஷத்தில் வந்திருக்கிறார். அம்மா நீ தானே கிருஷ்ணனே கணவனா வேணும்னு கேட்ட? நான் தான் கிருஷ்ணன். நான் கேட்டேன் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஆனா நான் இப்ப அடுத்தவருடைய மனைவி. என் பதிவிரதா தர்மம் கெட்டுவிட்டால் அவர் இறந்து விட மாட்டாரா? நீங்கள் கிருஷ்ணனாக இருந்திருந்து இப்படி உங்கள் மனம் இதயம் கல்லாகி போய் அடுத்தவர் மனைவியை தொட்டதனால நீங்கள் கல்லாக மாற கடவுது. பகவானுக்கே கொடுத்தா சாபத்தை. அதுதான் சால கிராமம். கூழாங்கல் மாதிரி இருக்கும், கூழாங்கல் மாதிரி இருக்கும், ரொம்ப இதா இருக்கும், நிறைய கருப்பு கலர்ல. அதுக்கப்புறம் சங்கு மாதிரி, அதே மாதிரி சக்கரம் மாதிரி 2 ஒட்டி எல்லாம் கிடைக்கும் சில இடத்துக்கு. அப்போ கண்டகி நதி அப்படின்னு வடநாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டகி நதியில தான் இந்த நிறைய சால கிராமங்கள் கிடைக்கும். நிக்க வச்சா சிவலிங்கம், படுக்க வச்சா திருமணம். இப்போ இந்த பதிவிரதா தர்மம் இங்க கெடுகிறத அங்க அப்பதான் பார்க்க என்ன பண்றாரா, அங்க பானம் போடுகிறார் இறைவன். போட்ட அடுத்த வினாடி சங்கசூடனுடைய உயிர் பிரிய போகிறது. பிரியும் தருவாயில் சிவபெருமான இடத்துல கேட்கிறார், சுவாமி எனக்கு நற்கதி அளிக்க வேண்டும். சரி, நானே சங்காக இருக்க வேண்டும். திருமால் கையில் இருக்கக்கூடிய சங்கு நானாக இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது பிறந்தால் சங்கில் பால் ஊற்ற வேண்டும் எல்லா குழந்தைகளுக்கும். இப்பதான் அதுக்கு பாலாடைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுல ஊத்திட்டு இருக்கும். முதல்ல எதுல ஊத்துனாங்க, சங்குல தான். அதுக்கு அடுத்து இறக்கும் பொழுதும் சங்கில் தான் பால் ஊற்ற வேண்டும். இப்பவும் சங்கு தீர்த்தத்தை வச்சுட்டோ இல்ல பால் வச்சுட்டோ இறக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லார் வீட்லயும் ஒரு வெண் சங்கு, பலம்புரி சங்கு இருந்தா அந்த சங்குல தீர்த்தம் என்கின்ற தூய தண்ணியை புடிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா பால் வச்சுக்கலாம். அதுல ஒரு துளசியை போட்டுட்டு அது மேல கைய வச்சுட்டு
நீங்க சிவ பக்தரா இருந்தீங்கன்னா நமச்சிவாயவோ அண்ணாமலையாரு கரோகராவோ சொல்லிட்டு தீர்த்தம் ஊத்துனா அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். இன்னொன்று, நீங்க நாராயண பக்தராக இருந்தால் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம், கோவிந்தான்னு சொல்லலாம், ராமான்னு சொல்லலாம், கிருஷ்ணான்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு நாமத்தை அந்த சங்கின் மீது வைத்து அப்படி சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை இறக்க போகிறவர்கள் வாயில் ஊத்தினோமே ஆனால் அவர்கள் சொர்க்க பதவி அடைவார். கோடி பாவம் இருந்தாலும் நிவர்த்தி செய்து, ஏன்னா அந்த நேரத்துக்கு அது அவ்வளோ சிறப்பா. மரண படுக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சங்கு தீர்த்தம் அவ்வளவு சிறப்பு, சங்கு பால் என்பது அவ்வளவு சிறப்பு. ஆனா இப்பெல்லாம் நாம தான் டம்ளர் எடுத்துக்கிறோம், டீஸ்பூன் எடுத்துக்கிறோம், என்னென்னமோ எடுத்து வச்சு ஊத்துறோம். ஆனா சங்கு நம்ம வீட்டிலேயே இருந்தாலும் பயன்படுத்துவது கிடையாது. அப்போ சங்கசூடன் கேட்டுக்கொண்டதனுடைய வரம். அதனாலதான் இன்னைக்கும் கார்த்திகை மாசத்துல சோமவாரம் என்கின்ற ஒன்று வருகிற பொழுது சில சிவாலயத்தில் 5 சோமவாரமும் சங்கினால அபிஷேகம் பண்ணுவாங்க. சங்குனால அபிஷேகம் பண்ணுவாங்க சிவபெருமானம். அது இல்லாம சங்கு தீர்த்த ஒரே ஒரு துளசியை வச்சு அதுக்கு மேல சங்கு தீர்த்தத்தை அபிஷேகம் செய்தால் நம் கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடியது போகும். எந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாலும் போகும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு சங்குக்கு உண்டு. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாரு, எழில் இயம்பே இயம்பும் வெண் சங்கு எங்கும். அப்பனா என்ன அர்த்தம்? பிறந்தால் சங்குல பால் ஊற்றுவான், இறந்தால் சங்கு நாதம் கேட்டுட்டு போவான். எல்லா இடத்துலயும் சங்கு ஊதுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? கடைசியா அந்த சங்கு நாதம் கேட்டுட்டு போனோமே ஆனால் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும், இன்னொன்று சொர்க்க பதவி கிடைக்கும், திரு கைலாய பதவி கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா மறுபிறவி இருக்காது, மறுபிறவியே இருக்காது. ஏன் என்ன மேடம் பிறவி வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்லை, பிறக்கணும், நல்ல குலத்துல பிறக்கணும், மனிதனாக பிறக்கணும், மீண்டும் இறைவனை வழிபாடு செய்யணும். இல்லைன்னா ஆடு மாடா பிறந்தா வழிபாடு செய்வோமா? கிடைக்காது. சரி, மனிதனாகவே பிறந்திருக்கிறோம், நாத்திகவாதியா பிறந்தா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள் சில பேர் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி பிறந்துட்டா என்ன பண்றது? அதுவும் போச்சா? அப்ப என்ன பிறவி வேண்டாம். பிறவி இருந்தால்தான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், இன்னும் என்னென்னமோ வேணும் வேணும் வேணும்னு எண்ணம் தோணும். அந்த ஆசைக்கு அளவே இல்லையா? அதனால பிறவி வேண்டாம். அந்த வெண் சங்கு நாதம் கேட்டா புண்ணியம். அதுவும் மார்கழி மாசத்துல கேட்டா இன்னும் புண்ணியம். மார்கழி மாசத்துல கேட்டா இன்னும் புண்ணியமா. அதனால சொல்ற, இயம்பும் வெண் சங்கு எங்கும் கெளில் பரஞ்சோதி கெளில் பரங்கருணை கெளில் விழு பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ. இது என்னன்னா பரஞ்சோதி இறைவன் திருவண்ணாமலை தலத்தில் இது பாடி அருளி கொடுத்தார் மாணிக்கவாசக பெருமான். அங்க பிரம்மாவால நாராயணனால பார்க்க முடியாத ஜோதி சொரூபம். அதனுடைய திருமுடியை பார்க்க முடியல, திருவடியை காண முடியல, ரெண்டும் பார்க்க முடியல. அப்போ ஜோதி சொரூபமாக ஏன் அவர் காட்சி கொடுத்தார் அப்படின்னா, அந்த ஜோதி நீங்க தலைகீழா பிடிச்சீங்கனாலும் மேல் நோக்கிதான் இருக்கும். நம் எண்ணங்கள் எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்க வேண்டும், கீழ் நோக்கி போகக்கூடாது. இன்னொன்று, இவங்க 2 பேரும் யார் பெரியவர் என்கின்ற சண்டையினால்தான் அந்த ஜோதி தோன்றியது. அப்போ செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில் செய்யறோமோ என்ன தொழில் அப்படின்னு சலிச்சுக்க கூடாது, மனம் சலிப்பு இருக்க கூடாது. எல்லா தொழிலும் தெய்வமாக, தெய்வத்திற்கு சமம். அதனாலதான் அந்த தொழிலுக்கு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு நம் இந்து மதத்தில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்றே ஒரு பூஜையை வச்சாங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த 3 வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? ஒரு நாள் என்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தொழிலுக்கு விடுமுறை கொடுத்து அந்த தொழிலையும் மதிக்க வேண்டும், அந்த தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது.
அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் ஜோதி சொரூபம். அப்ப என்ன அர்த்தம்? எழில் பரங்கருணை. சீக்கிரமா வருவாராம் சிவபெருமான். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு பெருமான் யாருன்னா சிவபெருமான். கடைசி வரைக்கும் வரும். எப்படி கடைசி வரைக்கும்? சுடுகாடு வரைக்கும் வரக்கூடிய ஒரு பெருமான் யாருன்னா சிவபெருமான். இன்னைக்கும் தென்னாட்டுல சுடலை ஆண்டி அப்படின்னு ஒரு நாமம் வச்சிருப்பாங்க. என்ன ஆண்டி? சுடலை ஆண்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சுடலை முத்து அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடைசியாக இந்த ஆன்மா பிரிந்து, உடம்பு வேற ஆன்மா வேற பிரிந்து அந்த சுடுகாட்டுக்கு செல்லுகிற பொழுது பயப்படும் அந்த குழந்தை. அந்த சிவபெருமான் வாங்க குழந்தைகளேன்னு வரவேற்பு கொடுத்து தன் மடியில உட்கார வச்சு, பயப்பட வேண்டாம் அம்மை அப்பர் நான் இங்க இருக்கேன். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுவாங்க, சுடுகாடு போகாத ஏதாவது ஆன்மா இருக்கா, உடம்பு இருக்கா? இல்ல இல்லையா? கண்டிப்பாக எங்கேனும் ஏதேனும் ஒரு இடத்திற்கு கண்டிப்பா சென்றே ஆக வேண்டும். அதுதான் விதி. அப்போ அதுக்கும் காரணம் தான் யாருன்னா நம்ம பகவான் தான். பூமி மாதா அழுதாலாம், பஞ்சமா பாதகம் நிறைய நடக்குது சுவாமி, என்னால பூமி பாரத்தை தாங்க முடியல சுவாமி, நீ ஒன்னும் கவலைப்படாத, கிருஷ்ணாவதாரம் எடுத்து 18 நாள் சண்டையில 1 கோடி பேரை போட்டு தள்ளுறேன்னா. அதுலதான் வந்ததுதான் அந்த மகாபாரத யுத்தம். அப்போ அவ அழுதுக்கு கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா பிறந்த எல்லா குழந்தையும் மண்ணை தின்ன வைக்கிறேன், இறந்ததுக்கு அப்புறம் நீ அவங்கள தின்னு. சூட்சம். எல்லா குழந்தையும் என்னதான் நீங்க டைல்ஸ் போட்டு ஒட்டி இருந்தாலும் கிரானைட் போட்டு ஒட்டி இருந்தாலும் இந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்னா, இந்த கதவு செந்தலியாவது கைய விட்டு நாக்குல டேஸ்ட் பார்க்கணும். மண்ணை தின்னாத குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை சொல்லி திருவருளை தந்தவர் யாருன்னா பகவான். எப்படி கொடுத்தார்? பிறந்தால் எல்லா குழந்தையும் மண்ணை தின்னும், இறந்தால் எல்லா குழந்தையும் நீ தின்பாயாக அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மண்ணு நம்மளை உண்டு கொண்டே இருக்கு. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கெளில் பரஞ்சோதி கெளிலே கேளில் பரங்கருணை. அப்ப எவ்வளவு கருணை செய்யக்கூடியவர் பெருமான் என்று பார்க்கணும். அப்போ கருணையாக இருக்கக்கூடிய பெருமான், எளிமையாக வரக்கூடிய பெருமான், எல்லா இடத்திலும் வரக்கூடிய பெருமான். ஏன் தாருத்ரா தரிசனம் வந்தது இல்லையா? நடராஜர் ஊரெல்லாம் போய் சுத்துறார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த புழு பூச்சி எல்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு எதெல்லாம் அந்த நடராஜரை தரிசனம் செய்தோ அதுக்கெல்லாம் மோட்சம் உண்டு. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றுகிறோம் நம்ம எல்லாரும். கார்த்திகை தீபம் ஏற்றோம். இந்த முதல் நாள் பரணி தீபம்னு ஒரு தீபம் ஏற்றுவோம். அது யமனுக்குரிய தீபமாக, அதுக்கு முன்னாடி அந்த யமனுக்குரிய தீபமாக தென் திசை பார்த்து ஏற்ற சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை தீபம் என்று ஒன்று ஏற்றுவோம். அந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஏற்றுவோம். அதுல குப்ப தீபம்னு 3ஆவது நாள் ஏற்றுவோம். பின்னாடி வாசல்ல இருந்து குப்பை எங்கெல்லாம் கொட்டுறமோ குப்பையாண்ட, பாத்ரூம்ல, அப்புறம் எங்கெல்லாம் அசுத்தமா இருக்கும் அங்கெல்லாம் கூட ஒரு ஜோதி ஏற்றும். அதுக்கு என்ன காரணம்னு இன்னை வரைக்கும் நிறைய பேர் தெரியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த குப்பைகள்ல ஏதேனும் புழுவோ பூச்சியோ இருக்கும். எந்த பூச்சியாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஜீவன்களாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஜோதியை அந்த புழுக்கள் பார்த்து விட்டால் அதற்கு மோட்சம் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலும் நம்ம எல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எதுக்கோ ஏற்க சொன்னாங்க, நம்ம முன்னோர்கள் என்னமோ செய்ய சொன்னாங்க, நாமளும் இது வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணமா இருக்கும். அப்ப இங்க சொல்லுகிறார் பரங்கருணை. நாமே ஏதேனும் தவறு செய்து முற்பிறவியில் தவறு செய்திருந்தால், இல்ல நம்ம முன்னோர்களை யாரோ தவறு செய்திருந்தால், நம்ம வீடுகளிலேயே அவர்கள் புழுவாக, பூச்சியாக, நாயாக, பேயாக, இல்ல காகமாக, ஏதோ ஒரு ஜீவனாக அவர்கள் பிறந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜோதியை அந்த ஜீவன்கள் பார்த்து விட்டால், ஒண்ணு புண்ணியம் பண்ண ஜீவனாக இருந்தால் மறு பிறவி, உயர்ந்த பிறவி கிடைக்குமா? இல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான பிறவி செய்திருந்தால், பிறவி வேண்டாம்னு நினைத்த ஜீவனா இருந்ததுன்னா
உடனே முக்தி தந்துருவார். அதைத்தான் இங்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? கேளில் விழு பொருள்கள் பாடினோம். விதை யாரு? சிவபெருமான். விழுதாக இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். விடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவபெருமான். அதை சொல்லுகிறார், பாடினோம் கேட்டிலையோ. அப்பனா என்ன அர்த்தம்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னலை விண்ணும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் வேற எதனா இருக்கான்னா இல்லை. அதே ஜோதியில் ஒரு பாடல் இருக்கிறது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்போ வீடுகள்ல விளக்கேற்றணும். அந்த விளக்கேற்றினால் என்ன? ஒரு இருட்டா இருக்கிற பொழுது ஒரு விளக்கேற்றணும்னா அங்க வெளிச்சம் வந்துடும். அதுபோல வாழ்க்கை இருண்டிருந்தாலோ, இந்த மனம் என்று சொல்லக்கூடியது ஏதேனும் துன்பத்தில் இருண்டு கிடந்தாலோ, அந்த தீப ஒளியை பார்ப்பது போல எப்படி அந்த இடம் பிரகாசமாகிறதோ அதுபோல நம் வாழ்க்கை பிரகாசமாகும். அதை மாற்றி தரக்கூடிய ஒரு பெருமான் யாரான்னா பகவான். இதை மாற்றி தரக்கூடிய பெருமான் யாரான்னா சிவபெருமான். அதைதான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரா? விடு பொருள், பொருள்கள் பாடினோம் கேட்டினையோ, வாழி நீ ஈதென்ன உறக்கமோ. என்ன உறக்கம்? எல்லாரும் தெருவில் இறங்கி பஜனை பாடுறாங்க. இப்பெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். இப்பெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சில இடங்கள்ல பகவானுடைய நாமத்தை நாமாவளியை பாடிக்கொண்டு, அது கூட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் யாரும் பெரும்பாலும் வர்றதில்லை, எல்லாம் வயசானவங்க தான். இளைஞர்கள் யாரா? அப்படியா? அப்படின்னு என்னது பஜனை? என்னது? மார்கழி மாசம் பாடணுமா? என்ன பாடுவாங்க? எல்லாம் இப்பெல்லாம் மாறி போச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனா மார்கழி மாசம்னு ஒண்ணு இருக்கான்றது கூட தெரியுமான்றதே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. வேண்டுமானால் யாராவது பாடி வச்சிருந்தா ஒரு கேசட்டை போட்டுட்டு அதுலயே பாடிக்க வேண்டியதுதானே ஆயிடுமே, நான் தெரியல. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தி என்பது ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும், பக்தி என்பது ஒரு பக்கம் நெறியில்லாத நெறியில போயின்னு இருக்காங்க. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஆடியான் அன்புடைமை ஆமாறும். இது என்ன உறக்கமோ? வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். இந்த உலகம் எல்லாம் அழியும், எல்லாரும் அழிவாங்க. பிரம்மா அழிவார் நாராயணர் கிட்ட எல்லா யோனியினுடையதையும் எடுத்து கொடுத்து கடல்ல கொண்டு போய் விட்டுட்டு எல்லாத்தையும் அவர் எல்லா 7 லட்சம், அதாவது பார்த்தீங்கன்னா 84 லட்சம் யோனி வேதத்தை அவர் வச்சுட்டு இருப்பார். ஊழி காலம் வரும். கடல் இப்ப சுனாமி ஏற்கனவே நமக்கு காமிச்சிருக்குது இல்லையா? அது போல சுனாமி வரும். பூமி மாதா கிடுகிடு கிடுகிடு கிடு என்று நிலநடுக்கம் வரும். எல்லாம் பிளந்து உள்ள போகுவோம். அப்படி எல்லாம் போகிற பொழுது அபயக்கரம் என்று சொல்லக்கூடிய அபயக்கரம் எல்லாரும் நினைக்கிற பொழுது லிங்கோத்பவ சிவலிங்க சொரூபம், அந்த அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய லிங்கோத்பவருக்குள்ளதான் நம்ம எல்லாரும் ஐக்கியமாகும். எல்லா குழந்தைகளையும் சேர்த்து லிங்கோத்பவருக்குள்ள வச்சுப்பார். எல்லாரையும் அப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ஊழி காலம் வரைக்கும் அது கொந்தளித்து அடக்கிற வரைக்கும், அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. வேணும் பிரதோஷம் 5 வகைப்படும். பிரதோஷம் 5 வகை இருக்கு. நித்திய பிரதோஷம், தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம்னு பேரு. இந்த 6 மணிக்குள்ளர விளக்கு ஏற்றிடும். எல்லா வீடுகள்லயும் ஒரு விளக்கு ஏற்றும். அதே மாதிரி சனி பிரதோஷம் என்பது மகா பிரதோஷம்னு பேரது. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சுக்கிலபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிலபட்சத்துல வளர்பிறையில வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது வளர்பிறை பிரதோஷம். கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தேய்பிறை பிரதோஷம்னு பேரு. இப்ப 4 பிரதோஷம் பார்த்துட்டு, நித்திய பிரதோஷம், சனி பிரதோஷம்,
அதே மாதிரி கிருஷ்ணபட்ச பிரதோஷம், சுக்கிரபட்ச பிரதோஷம், 4 பிரதோஷம் எல்லாரும் இருப்போம், ஜீவன்களும் இருக்கும். ஆனா பிரளய பிரதோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரளய பிரதோஷத்திற்கு யாரும் இருக்க மாட்டோம், எல்லாரும் அழிந்து விடுவோம். யார் இருப்பார்? ஊழி முதல்வனாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாராய் இருப்பான்னா சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரும் இருக்க மாட்டார். அப்போ கூட என்ன இருக்கும்னா இந்த திருவாசகம்னு சொல்ல பாருங்க, அந்த திருவாசகம் மட்டும் வச்சிருக்காரு. ஊழி காலம் வருகிற பொழுது துணைக்கு திருவாசகத்தை சிவபெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட திருவாசகத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் அழிந்து போய்விடும். எல்லாம் லிங்கோத்பவர் என்கின்ற சிவலிங்க சொரூபத்துக்குள் ஐக்கியமாகிவிடும். அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை. ஏழை பங்காளன், ஏழைகள் கூட்ட ஓடி வந்தார். ஏழை பங்காளனை பாடேதோர் என்பார். அப்போ சிவபெருமான் எவ்வளவு எளிமையானவர். 8வது பாடல்ல சொல்றார், பறவைகள் ஒலிக்கின்றன, சங்குகள் ஒலிக்கின்றன, அதே மாதிரி வெண்சங்கு மட்டுமல்லாமல் கைலாய வாத்தியம் ஒலிக்கின்றது. இதெல்லாம் ஒலித்து பேர் ஒளி என்கின்ற ஒன்று. நாங்கள் சிவனே 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 என்று எல்லோரும் அந்த இறை நாமத்தை சொல்லுகிறோம். ஆனா அவ்வளவும் சொல்லியும் இன்னும் நீ கதவை திறக்கல, எழுந்து பகவானுடைய நாமம் சொல்லுத. இந்த உறக்கத்தின் மீது பற்று வைக்காது. அந்த உறக்கம் என்னாலும் நமக்கு துணை செய்யாது. தூக்கம் என்னைக்காவது நமக்கு துணை நிற்குமா? என்னைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்தை விடுக்கணும். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும். தூங்கி முடிச்சா அடுத்த வினாடி இறை வழிபாட்டுக்கு வரணும். தூங்கி எடுத்த உடனே முதல்ல நம்மளுடைய சுத்தத்தை முடித்து விட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணணுமா? இறைவனை வழிபாட்டுக்கு வந்துடணுமா? அதை இங்கு சொல்லுகிற பொழுது மாணிக்கவாசக பெருமான் அழுத்தமாக சொல்லுகிறார். இன்னொன்றையும் சொல்றார், ஊழி முதல்வனாய்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடிய எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழியும். அழியாத ஒரு பெருமான் இருக்கார்னா அது சிவபெருமான். அந்த அழியாத பெருமானை வணங்கி இன்னருள் என்று சொல்லக்கூடிய அழியாத திருவருளை பெற்றோமே. ஆனால் இப்பிறவி போனாலும் சரி, எப்பிறவி வாய்த்தாலும் சரி, எல்லா பிறப்பிலும் என்ன தருவாராம்? 7 பிறப்பும் உன் தன்னோடு. அவர் கூடவே இருக்கலாம். இன்னொன்று, அவர் திருவடியை வணங்கிக் கொண்டே இருக்கலாம், அவர் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் என்பதை இங்கு மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். திரு பாவை நேற்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நாம 5வது பாடல் என்று சொல்லக்கூடிய மாயனை மண்ணு வடமதுரைன்னு பார்த்தோம். இன்றைய தினத்துல அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல், புல்லும் சிலம்பினகான் புல்லறையான் கோயில் வெள்ளை வெடிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அங்க 7வது பாடல்ல கொடுத்தார், இங்க 6வது பாடல்ல பிரார்த்தியார் சொல்றார். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? வெண் சங்கு இங்கேயும் ஊதப்படுகிறது. அது சொல்றாங்க, வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளை தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லன எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளே புகுந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில். அங்கே புல்லறையன் பறவைகள் ஒலிக்கின்றன. கருட பகவான் தலைவனாக இருக்கிறார். பகவான் எழுந்திருப்பதற்கு முன்னதாக கருட பகவான் வந்துருவார். இந்த கருட பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. சூரியனுக்கு தேரோட்டி அருணன் பேரு. அந்த அருணனுடைய தம்பி தான் இந்த கருட பகவான். இந்த கருட பகவான் அருணனுடைய தம்பி. அருணனுக்கு கால் ஊனம், இவருக்கு கால் நல்லா இருக்கு. இவர் 1000 ஆண்டு காலம் நாராயணரை வேண்டி தவம் செய்தார்.
அப்போ உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். சுவாமி, உங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும்னு கேட்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கருட வாகனமாக இருக்கு. கருட பகவான் மேலே பெருமாள் அமர்ந்திருக்கிறார். கருட கொடி உடையவர் கருட பகவான் மேல அமர்ந்து என்ன பண்ணுவார்? உலகம் முழுவதையும் சுற்றி ஒரு வினாடிக்கு சுற்றி வரக்கூடிய பெரும் பாக்கியத்தை தரக்கூடியவர் கருட பகவான். அதனால சொல்றார், பறவைகள் ஒழிக்கின்றன, கருடனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளி திருக்கோயிலில் இருந்து வெண் சங்கு அழைக்கும் பேரொளி. பகவானே எழுந்திருக்க போறார். அப்படி எழுந்திருப்பதற்கு எழுந்து திருவருளை தரப்போகிறார். அவர் எழுந்தவுடனே திருவருளை நாம எல்லாம் பெற்றிருக்கோம். அவர் எழும் பொழுது நாம அங்க இருந்தா குழந்தைங்க எனக்கு முன்னாடியே எழுந்து வந்து திருவருளை தருகிறாரே, எனக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்க எனக்காக காத்துருக்கேன்னு என்ன பண்ணுவாரா? தன் கடைக்கண் பார்வையை பார்ப்பார். கடைக்கண் பார்வை அப்படி பார்த்துட்டா 8 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். எத்தனை லட்சுமி? 8 லட்சுமி. 1 லட்சுமி வந்தாலே நமக்கெல்லாம் என்ன தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? தனலட்சுமின்னு 1 லட்சுமி வந்தாவே நமக்கு எல்லாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால 8 லட்சுமி கடாட்சம். வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திரார் பேய் முளை நஞ்சி உண்டு. பூதனைன்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு சும்மா இல்லை. அவ என்ன பண்ணிட்டா, கம்சனுக்கு மரண பயம் வந்தது. 8வது பிள்ளையினாலே தேவகியினுடைய வயிற்றில், தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிச்ச உடனே, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம் போயிடுறாங்க. அப்பெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு தேர்ல ஒரு முறை ஊரை சுத்தி வருவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஓ இதான் பொண்ணா, இதான் புது மாப்பிள்ளையா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. இப்பதான் முதல்லயே ஊர்வலம், அப்புறம் தான் கல்யாணம். அப்படியே மாறி போச்சு, காலம் மாறி போச்சு இல்லையா, அதனால அப்படியே மாறி போச்சு. அப்பெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கம்சன் பார்த்தா அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சி, இவ சித்தப்பா பொண்ணு, நேர அண்ணன் தங்கச்சி கிடையாது. அவர் பெரியப்பா பையன், இவர் சித்தப்பா பொண்ணு. எல்லாம் நிறைய பேர் அண்ணன் தங்கச்சின்னு நினைப்பாங்க, இல்லை. அதனால தேவகனுடைய மகன் தேவகி. இவன் அவரு தேவகன் சூரசேனனுடைய மகன் அவன் கம்சன். 2 பேருமே மாறுபடும். இப்போ இவங்க கல்யாணம், வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் தங்கச்சி இல்லாதனால அவளை தங்கையாக கருதி ரொம்ப பாசம் வச்சு அவளை ஊர்வலம் வர அசரீதி சொல்லுது ஆகாசவாணி, உன் தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கல, இவன் வயிற்றுல பிறக்கிற 8வது பிள்ளைனால உனக்கு மரணம் வரும். இடையில இருக்கிற வாழை உருவிட்டு வெட்ட போனான். அப்ப சொல்லிட்டா உடனே என்ன சொல்லிட்டான்னா, வசுதேவர் சொல்றாடேப்பா, என் மனைவினால உனக்கு பிரச்சனை, என் மனைவியை வெட்டலாம். என் மனைவி வயிற்றில் பிறக்கிற பிள்ளைனாலதே உனக்கு பிரச்சனை, அதனால என் மனைவினால இல்ல, இல்லை பிறக்கிற பிள்ளையெல்லாம் விட்டு கொடுத்து. இப்படி 6 பிள்ளைய கொடுத்தார். 6 பிள்ளைய வெள்ளரி பிஞ்சு அரிஞ்சு தள்ளுற மாதிரி தள்ளிட்டான். 7வதாக பிறந்த பிள்ளையெல்லாம் மாட்டி அமைச்சு விட்டார். அவர் தான் டெஸ்ட் டியூப் பேபி. முதல் டெஸ்ட் டியூப் பேபி யாருன்னா பலராமன். இந்த அம்மா வயசுல 5 மாசம், அந்த அம்மா வயசுல 5 மாசம். வசுதேவருக்கு மூத்த மனைவி ரோகிணின்னு ஒரு அம்மா இருந்தார். 5 மாசம் இங்க வச்சார், 5 மாசம் கொண்டு போய் அங்க வச்சுட்டார். 8வதாக இவர் இருக்கார். பாதியிலே அந்த கரு கலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. 8வதா இவர் இருக்கார். இவரை ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்வன தீதியில இரவு 12 மணிக்கு அவதாரம் செய்யறார். அப்படி அவதாரம் செய்த பொழுது பார்த்தீங்கன்னா தப்பிச்சு கொண்டு போய் அங்க நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறக்கிற பெண் குழந்தைய கொண்டு வந்து இங்க வச்சாங்க. இங்க பிறக்கிறத கொண்டு போய் அங்க வச்சுட்டார் வசுதேவன். இப்ப அவன் இங்க பிறந்திருந்த பெண் குழந்தை இருக்கு, அதை தூக்கி இப்படி கழுத்தை பிடிச்சி செவுத்துல தூக்கணும். அவ ஆஹான்னு சிரிச்சுட்டு, உன்னை கொல்லற எங்க அண்ணா கோகுலத்துல வளர்ந்துட்டு இருக்க, உனக்கு மரணம் நிச்சயம். என்னை கொல்ல உன்னால் ஆகாது. ஏன்னா ஒரு தலையா இருந்தா கொல்லலாம், 1000 தலை 1000 கை.
அவதான் துர்கா பரமேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, மகா காளி தேவின்னு பேர் அவரு. அவதான் காளி தேவி அப்படின்னு பேர் அவரு. அந்த காளி தேவி தான் பிற்காலத்துல திரௌபதி அம்மனாக அவதாரம். இங்கிருந்து தப்பிச்சு போனவதான் அங்க திரௌபதி அம்மனாக அவதாரம் செய்ய போகிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இப்ப பகவானை கொல்லணும். இந்த பகவானை கொல்றதுக்காக கம்சன் ஒரு அரக்கி, அவர் பேய் முலை, அததான் இங்க சொல்றார் ஆண்டாள் நாச்சியார். பேய் முலை நஞ்சுண்டார். பூதனைன்னு ஒரு அரக்கி, கம்சனுக்கு அவர் தோழி. அந்த காலத்திலே பாருங்க, ஆண் நண்பர் பெண் தோழி இருந்திருக்கான். இந்த கம்சனுக்கு ஒரு தோழி இருக்கு. இந்த தோழி என்ன பண்ண, ரொம்ப நேரா போய் கம்சன் சொல்றான், புதனை புதனைன்னா என்ன ஒண்ணும் இல்ல, என்ன கொல்றவன் எவனோ எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இருக்கான், நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாம், நான் கண்டிப்பா நீ கவலைப்படாத, உலகத்துல எல்லா ரூபத்திலையும் என்னால எடுக்க முடியும், மாயை அவர் எல்லா ரூபத்திலையும் நான் போறேன், தேவலோக பெண்ணா மாறி என் திருமுலையிலே மார்பகத்துல நஞ்சிய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி போய் கொண்டுடுறேன். பூதனை அவ பேய் உருவம், உருவம் மலை மாதிரி இருக்கும், 7 மலை கொண்டு சேர்ந்தவ அவ பூதனை. சிறிய பெண்ணா வடிவம் எடுத்தா, அழகிய பெண்ணா தேவலோக மங்கை மாதிரி வடிவம் எடுத்தா, மார்பகத்துல விஷத்தை வச்சுட்டா 2 மார்பகத்திலையும். நேரா இங்கிருந்து போகிறான். அமுதம் பங்கலையோ அம்மா, அமுதம் பங்கலையோ, அமுதம் பங்கலையோ அம்மா, அமுதம் பங்கலையோ, பாலு கழுத பிள்ளை பசி வந்தா துடிக்கும் பிள்ளை, பாலு கழுத பிள்ளை பசி வந்தா துடிக்கும் பிள்ளை, தானேயும் வந்து வந்து பாலையும் தான் குடிக்கும் பிள்ளை, அமுதம் பங்கலையோ அம்மா, அமுதம் பங்கலையோ சொல்றார். நாடி நரம்பிடிக்க நாவு உலர்ந்திருக்க, நாடி நரம்பிடிக்க நாவு உலர்ந்திருக்க, சூடு குறையவில்லை ஜுரமும் கூட தனியவில்லை, சூடு குறையவில்லை ஜுரமும் கூட தனியவில்லை, அமுதம் வாங்கலையோ அம்மா, அமுதம் வாங்கலையோ, தாய்ப்பால் வாங்கலையோ, தாய்ப்பால். இதுவரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எல்லா பாலையும் வித்து இருக்கிறாங்க, தாய்ப்பால் வித்துதான் சரித்திரம் இருக்கா? ஆனா இவ வித்தா எல்லாம் வெளியில் ஓடி வந்தா போக்குவரத்து. இதே நாடி எல்லாம் நம்ம நாட்டுல பாலா தயிரா அன்னம் எது நெய்யா போடுற ஊர் இது, இதுக்கு பேரே கோகுலம். இங்க போய் பால் விற்கிறாளே யாரா இருக்கும்? வெளியே பார்த்தா கையில குழந்தை இல்லை, ஆள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. ஏண்டியம்மா கழுத்துல தாடிய காணோம், காலில் மெட்டிய காணோம், உனக்கு எப்படி குழந்தை? இவ அழுது சொல்றான். என்னன்னு, எங்க அப்பா ஒரு முடா குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அவன் குடிச்சிட்டு எனக்கு ஜோறு போடும்னா, 8 மாசத்து குழந்தை, ஆண் குழந்தை, அழகான குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டு இருந்தேன், என்னை உதைச்சா அந்த குழந்தை ஆன்னு அழுதது, நீயும் வேணாம், நீ கட்டினதும் வேணாம், உன் பிள்ளையும் வேணாம்னா அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு நாடி துடிக்குது, ஜுரம் அடிக்குது, உங்க பிள்ளைகள்ல யாராவது பிள்ளைய கொடுத்தீங்கன்னா பாலை கொடுத்துட்டு போயிடுவேன். இப்ப எல்லாம் பார்த்தாங்க, ஏற்கனவே நம்ம மடியில இருக்கிற பாலே நம்ம பிள்ளைங்க குடிக்க மாட்டேங்குது, இதுல வேற இந்த பொம்பளையினுடைய பாலை ஏன் கொடுக்கணும்னு கொடுக்கல. அப்ப அங்க ஒரு அம்மா சொன்னா, அதோ தங்க கலசம் வச்ச வீடு, அங்க இப்பதான் வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு குழந்தை பிறந்தது. 3 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தவர் பலராமன், அதுக்கப்புறமா பிறந்தவர் தான் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறமா கருப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வெள்ளையா ஒரு குழந்தை பிறந்தது. வெள்ளையா குழந்திருக்கிற குழந்தை பாலே குடிக்காது. இந்த கருப்பா பிறந்திருக்குது பாரு, அது கிட்ட உன் கதை முடிஞ்சு போயிருக்கு. இங்க இருந்து நேரா புறப்பட்டு இதே பாட்டை அங்க போய் பண்ணான். எங்க வசுதேவருடைய அரண்மனையில இந்த பாடல் ஓடும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் பார்த்து அங்க சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அமுதமாங்கலையான்னா யசோதையும் அங்க இருந்த ரோகிணியும் குழந்தைங்களை தூக்கின்னு வெளியில வந்தான்.
அப்படி வந்தவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைய பார்த்த உடனே இது என்னடி இது, கழுத்துல தாலியை காணோம், காலில் மெட்டிய காணோம், கையில குழந்தைய காணோம், இவளுக்கு எப்படி பால் சுரும்? யசோதை கேட்டார். அதே கதையை திருப்பி சொன்னான். குடிகார வீட்டுக்காரன் அங்க பால் கொடுத்துட்டு இருந்தேன், அவன் எட்டி எட்டி வச்சான், நீயும் வேணாம் கட்டினது வேணாம் பிள்ளைய வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன், அதனால இப்போ எனக்கு ஜுரம் அடிக்குது, நாடி துடிக்குது, மார்ல பால் கட்டின்னு இருக்கும், உங்க குழந்தைய கொடுத்தா நான் கொடுத்துட்டு மறுபடியும் போயிடுறேன். அப்போ யசோதை சொன்னா, அடிக்கிற கைதான் அணைக்கும். யாரு? கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. கணவன் எப்படியோ அப்படி மனைவி. நூல் போற வழியில தான் ஊசி போகணும், ஊசி போற வழியில தான் நூல் போகணும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், தெரியாம பண்ணிட்டேங்க, இப்ப உங்க பிள்ளைய கொடுங்க, நான் கொடுத்துட்டு போயிடுறேன், பால் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். எவ்வளவு சொல்லியும் கேட்கல. இந்த யசோதை சொல்றா, என்கிட்ட இருக்கிற பாலையே என் பிள்ளை குடிக்க மாட்டேங்கிறா, இதுல வேற நீதி கொடுக்கிற பிள்ளைய பாலை வேற குடிக்கணுமா, வேண்டாம் வேண்டாம்னு இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம யசோதை இடத்துல இருந்த பிள்ளைய பிடுங்கி மார்பகத்துல குடிக்கும். பகவான் முதல்ல பால் குடிக்கிற மாதிரி தான் குடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா உதிரத்தையே சேர்த்து இழுத்தார். இப்ப அவ டே விடுறா விடுறா, இவனை கொல்லணும்னு அவ வந்தா, அவளை கொல்ல இவரு விடமாட்டேங்கிறார். டே விடுறா விடுறான்னு இவன் இழுத்து பார்த்தா, விடலை. கடைசியில என்ன பண்ணிட்டா, இவனுடைய வாய்ப்பட்டது, பகவானுடைய வாய்ப்பட்ட உடனே அவன் மேடி தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன உருவத்துல இருந்தான்? கோர பல்லு 10 கிலோமீட்டர் இருக்குமா, கையில நகம் 16 கிலோமீட்டர் இருக்குமா, முகம் முதுகுல இருக்குமா, அவன் அரைக்கி அப்படி இருப்பான். பெரிய பேய் உருவம் அவளுக்கு. அந்த உருவத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன பண்ணிட்டா, பிள்ளைய தூக்கிட்டு பறந்துட்டான். இவரு உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு அந்த உயிரையும் குடித்து விட்டு ஒரு இடத்துல மலை மாதிரி அவ உடம்பு கீழே விழுந்தது. அந்த உடம்பு மேல சித்திரம்பு விளையாடுவது போல அந்த உடம்புல விளையாடு. 7 ஏணி வச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து தூக்கி அவ உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 7 நாள் எரிச்சாங்களாம். யாரு? கோகுல வாசிகள். அப்படி எரிக்கிற பொழுது பின்ன வாடை வரல, சந்தன வாடை, ஜப்பாது வாசனை, கோரோஜி வாசனை, சந்தனம் கோரோஜனம், அப்படி புணுகு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனையாக வந்தது. ஏன்? பகவானுடைய திருவடி அந்த உடம்பின் மீது பட்டதனால அந்த பூதனை என்று சொல்லக்கூடிய அரக்கிக்கு இறைவன் மோட்சம் கொடுத்தார். அவ உடம்பை எரிக்கிற பொழுது பிண வாடை வந்தது, சந்தன வாசனை, ஜவ்வாது வாசனை வந்தது. யோசிச்சு பாருங்க. அப்போ பகவானுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடின்னு சொல்றார். அதனால்தான் இங்க சொன்னாங்க, பேய் முனை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கடியே கோரோச்சி. சகடாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை கம்சன் ஏவி விட்டிருந்தான். 6 மாசத்து குழந்தை பகவான். அந்த 6 மாசத்து குழந்தையாக இருக்கக்கூடிய பகவான் படுத்துட்டு இருக்கார் தொட்டில். யசோதை ஒரு பக்கம் மோர் கடைஞ்சிட்டு வெண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா, குழந்தை படுத்துட்டு இருக்கா. இவன் ஏவலின், கம்சனுடைய ஏவலின் பேரில் சகடாசூரன் வண்டி சக்கரமாக வந்து அந்த குழந்தை படுத்து கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் மேல விழலாம். 6 மாசத்து குழந்தை எட்டி ஒரு உதவு வச்சார். யாரு? அந்த வண்டி சக்கரத்தை. சகடம்னா வண்டி, வண்டின்னு அர்த்தம், சக்கரம்னு அர்த்தம். அந்த சக்கரத்தை ஒரு உதைத்த உடனே அந்த சக்கரம் வெடித்து சிதறி அவன் உடம்பெல்லாம் சிதறிடுச்சு. ஓடி யசோதை தூக்கி தோல்ல போட்டு, கிருஷ்ணா உனக்கா, கண்ணா உனக்கான்னு அப்பதான் வேப்பில் அடிச்சானா. அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு இருந்தா கயிறு கட்டினாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருஷ்டி கழிச்சாங்க. யாரு? அந்த பூதனைக்கு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி இங்கேயும் செய்யணும். ஏன்? இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்து என் குழந்தை பயந்துட்டு இருக்குமோன்னு. எல்லாரையும் பயமுறுத்துற பகவான் பயந்துருவாரு. எல்லாரையுமே பயமுறுத்துறவர் யாரு? பகவான் எம்பெருமான். அவர் பயப்படுவாரு? அவர் பயப்பட மாட்டார். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கள்ள சகடம், சகடாசூரனுக்கு மோட்சத்தை தந்தார். செடியாய வல்கினை தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவானின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறப்பெயரும் கிடத்தியங்கும்
படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ குலசேகர ஆழ்வார் சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியும்? செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடத்தி இயங்கும் படியாய். வாசப்படியா, ஏன் வாசப்படியா இருந்தோம்னா 12 மணி வரைக்கும் எங்க திருப்பதியில சேவை சாதிக்கிறாரா? 12 மணிக்கு மேல திருப்பி அலிமேல் மங்காபுரத்துக்கு வராரா? அப்படி இறங்கி திருப்பி வந்துட்டு திருப்பி மறுபடியும் போவாரா? எங்க திருப்பதிக்கு போவாரா? இப்படி கீழ் திருப்பதிக்கும் மேல் திருப்பதிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காராம். யாரு? திருவேங்கடமுடையா. அலிமேல் மங்கையை வந்து தினமும் பார்க்கணும்ல மனைவியை. அதனால அப்படி வந்துட்டு போகும்பொழுது வாசப்படியா நான் இருந்தேன்னா அந்த வாசற்படியில இந்த பகவானுடைய திருவடி படாதா? எப்படி அவர் திருவடி அந்த பூதனை என்று சொல்லக்கூடிய பெண்ணின் மீது விளையாடியதனால அவள் உடம்பு எரிக்கிற பொழுது என்ன வாசனை வந்தது? சந்தன வாசனை, ஜவ்வாது வாசனை. அந்த பாதத்துல ஒரு உதைத்தார். யாரு? சகடாசூரனை உதைத்தார். உதைச்ச உடனே அவன் உடம்பு வெடித்து சிதறி அந்த தொட்டில் முழுவதும் ரத்த வெள்ளத்துல அந்த பக்கம் கீழே விழுந்தது. அப்படி விழுந்த இதுக்கும் என்ன பட்டது? பாதம் தான் பட்டது. இந்த பாதம் தான் உதைத்தார், பாதத்துல உதைத்தார். அப்போ இந்த இரண்டும் பட்டதுனால என்ன கிடைச்சது அவருக்கு? மோட்சம் கெட்டது, வைகுண்ட பதவி கிடைச்சது. யாருக்கு? பூதனைக்கும் சகடாசுரனுக்கும் மோட்ச பதவி கொடுத்தார், வைகுண்ட பதவி கொடுத்தார். அதை சொல்லுகிறாய். கள்ள சகடம் கழற்கடிய காலோச்சி வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வித்துபான். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாரா? விழுதாக இருக்கிறார், விழுதாக இருக்கிறார். அதனால சொல்றார், துயில் அமர்ந்த வித்தியனை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. எல்லாரும் மெல்ல எழுந்தாங்க. எழுந்த உடனே என்ன சொல்றாங்களா? ஹரிஹரி, ஸ்ரீஹரி, நரஹரி, முரஹரி, கிருஷ்ணஹரி, அமுதாச்சரி, அச்சுதா, உச்சுதா, பரந்தாம, வாசுதேவா, இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க? திரிவிக்ரமா, தாமோதரா, பத்மநாபா என்கின்ற பகவானுடைய நாமங்கள் சொல்லுகிறார்கள். விஷ்ணு சகஸ்ர நாமம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுபோல நமக்கு தெரிந்த 1000 நாமங்கள் இருக்கிறது பகவானுக்கு. அந்த 1000 நாமங்களை முனிவர்கள் சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க, யோகிகள் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம். அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? எழுந்த உடனே இப்படி கையை தேய்ச்சிட்டு இப்படி பார்த்த உடனே இந்த உள்ளங்கையில, எல்லாருடைய உள்ளங்கையில 8 லட்சுமி வாசம் பண்றாங்க, மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. எழுந்த உடனே முகத்தை உள்ளங்கையில பார்க்கணும், இல்லைன்னா கண்ணாடியில நம்ம திருமுகத்தை பார்க்கணும். இந்த பார்த்தோம்னா அன்றைய பொழுது நல்ல பொழுதா இருக்கும். அன்றைக்கு நமக்கு ஆபத்தோ விபத்தோ வர எக்காரணத்தை கொண்டும் நமக்கு நல்லதை நடக்குமே தவிர தீயது நடக்காதுன்னு அர்த்தம். அதனால இங்க சொல்லும் பொழுது இளம்பொழுதே அரின்னு எழுதாங்க. இளம்பொழுது நாமெல்லாம் காஃபின்னு எழுறோம், சில நேரத்துல டீன்னு எழுறோம், சில நேரத்துல சும்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கணும், இழுத்து போத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு தோணும். ஆனா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் இளம்பொழுதே பகவான நினைக்கணும். அப்போ எழுந்து பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ என்பாவாய். அந்த அரி என்கின்ற நாமத்தை சொல்லுகிற பொழுது, உச்சரிக்கிற பொழுது ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, பச்சைவண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா, கருடவாகனா என்று பகவானுடைய நாமம் சொல்லுகிற பொழுது இந்த உள்ளம் புகுந்து குளிரும். நமக்கு எதையோ கேட்டா, எதையோ பேசினா, எதையோ பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா பகவானுடைய நாமம் சொன்னா, பகவானுடைய உருவத்தை பார்த்தா, பகவானை சேவிச்சா நம்ம உள்ளம் குளிருமா. என்ன குளிரும்? உள்ளம் குளிருமா. அதனால இங்க சொல்லுகிற பொழுது என்ன சொல்ற? அரி என்கின்ற நாமத்தை சொல்லுங்கள், அல்லது அரி என்கின்ற பேர் உருவத்தை காணுங்கள். அப்படி காணுகிற பொழுது மகிழ்ச்சி என்கின்ற ஒன்றை நமக்கு அந்த பகவான் தந்தருள்வார். இன்னொன்று
மார்கழி மாதத்தில் அவன் திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க வைகுந்த பதவி கிடைப்பது திண்ணம். என்ன பதவி கிடைக்குமா? வைகுந்த பதவி கிடைப்பது திண்ணம். அதனால நம்ம எல்லோருக்கும் இந்த மார்கழி மாசத்தில் இந்த திருப்பாவை திருவெம்பாவை என்று சொல்லக்கூடியதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும், பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ஒன்று கைலாய பதவி, இல்லை என்றால் வைகுந்த பதவி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் திருப்பாவை திருவெம்பாவை உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன்.